இல்லையா சிலவங்க வந்து காஸ்ட் பார்ப்பாங்க சரியா இப்போ நினச்சி பாருங்க நம்மளுக்குள்ள ஏதாவது அந்த தாட்ஸ் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அல்லது நாங்கள் அப்படி இருந்தோம் இல்லை அவன் துருதுன்னு இருக்கான் கண்டுபிடிச்சான் அவனை தட்டு நான் எழுப்பினா என்னை விட்டா நான் இன்னும் 2 மணி நேரம் அங்கே உட்காந்து பாட்டு கேட்டு அப்படி வந்துருப்பேன் ஸோ ஐடியல் லைஃப் நம்ம லைஃப்பில் என்ன போய் வேணுமோ அது வந்து டெய்லி நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும் டெய்லி நமக்கு பிடிச்ச லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்னா அப்புறம் அது வந்து நம்ம சாதனையாகவும் போகுது நம்ம நாளை உள்ள லைஃபுக்கு இன்றைக்குள்ள வேலைகள் எல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அட் த சேம் டைம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ரிசல்ட் சூப்பராக வரும் நம்ம செய்கிறத விட மாட்டோம் என்ன பிடிச்சி சேரும் அந்த சீக்ரெட் தான் ஃபாலோ பண்ணும் அண்ட் ஸ்பெஷலி உறவுகள் நமக்கு தெரிஞ்ச உறவுகள் நம்ம காயப்படுத்துறதும் நிறைய சேலஞ்சிங்காக இருக்கும்போது அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அது என்ன பார்த்தீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நமக்கு சொந்த பந்தம் அவங்களுக்குலாம் வந்து நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறோம் பண்ணுறது தெரியாது அவங்க எதுவும் தெரியாது குழந்தை மாதிரி தான் இருக்காங்க இப்போ அப்துல் ஸ்டாண்டிங்கில் படிக்கிற மாதிரி அவங்க எதுவுமே புரியாத ஒரு குழந்தை அப்போ ஒரு குழந்தை வந்து நம்மளை வேணான்னு சொல்லுது இப்போது ஒன்று செய்ய வேணாம் மறுக்குது அப்படின்னா அதுக்கிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி ஒன்றும் சொல்லி புரிய வைக்கணும் இல்லை அது காலப்போக்கில் காலமே சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிடும் அப்படின்ட்டு நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை வந்து அதுக்கு அவங்க தடை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டேன் அதுதான் நான் இப்போ நினைக்கிறது இப்போ அவங்க இப்போ வேணான்னு சொல்கிறாங்க அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க அப்பா நடந்துக்கிறாங்க அதை தாண்டி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உறவு இப்போ அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து நம்ம உருவாக்கலை அது காடாக அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் பிறக்கணும் அப்படி இருந்துட்டோம் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்க்கிளை நான் க்ரியேட் பண்ணணும் எனக்கு பிடிச்ச மாதிரி உறவு வேணும்னா அதை நான் தான் க்ரியேட் பண்ணணும் என்னை சுற்றி எப்படியாப்பட்ட மக்கள் இருக்கணும் அதை வந்து நான் நிர்ணயிக்கணும் நான் தான் அதை உருவாக்கணும் அந்த மாதிரி சர்க்கிளை அதை நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன் மாஸ்டர் நம்மளோட தாட்ஸும் நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம வாழ்க்கை வந்து முன்னாடி போய் அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னீங்களா சிலவங்க வந்து காஸ்ட் பார்ப்பாங்க சரியா இப்போ நினச்சி பாருங்க நம்மளுக்குள்ள ஏதாவது அந்த தாட்ஸ் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அல்லது நாங்கள் அப்படி இருந்தோம்னா இந்த இது வரைக்கும் இந்த வந்திருக்கும் நடந்திருக்குமா வாய்ப்பே இல்லை மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு தாட்டே நம்மளுக்கு இல்லவே இல்லை ஸோ லிமிட்டிங் தாட்ஸ் இல்லைங்களா நீங்கள் என்ன சிந்தனை பண்ணுறீங்களோ அந்த சிந்தனை தான் வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம பிஹேவியர்ஸ் மாறும் நம்ம பிஹேவியர்ஸ் மாறும்போது ரிசல்ட்ஸ் எப்படி மாறும் அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் மாறும் ஸோ ரொம்ப முன்னாடி வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி கொள்கை வச்சுருக்கீங்க என்ன மாதிரி தாட்ஸ் வச்சுருக்கீங்க அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் கொள்கைகளும் தாட்ஸும் தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் எல்லாம் நடக்கும் ஆண் பெண் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணா அப்படி தான் இருக்கணும் பொண்ணு அப்படி தான் செய்யணும்னா முடிஞ்சு போச்சுக்காது அவங்களை சுற்றி இருக்க அவங்க பெண் குழந்தை அப்படி தான் இருக்கும் பொண்டாட்டி எப்படி இருக்கும் மருமகள் அப்படி இருப்பான் பக்கத்துக்காரி அப்படி தான் இருக்கணும் எல்லாரும் அப்படியே இருக்கணும் இவங்க தாட்ஸ் என்ன பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும் அதோட ரிசல்ட் என்னாகும் அதோட ரிசல்ட் வந்து எல்லாரையும் காயப்படுத்துவாங்க யாரும் அவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க அவங்களுக்கு உலகத்தை பற்றி தெரியாமலே போயிடும் ரிசல்ட் சரியா என்ன அவங்க தாட்ஸ் என்ன பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளோட தாட்ஸ் என்னதோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை அமையும் ஒன்று அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து அறியாதவங்க தெரியாதவங்க என்ன சொன்னாலும் சரி பாவம் அவங்களுக்கு தெரியாது அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் என்னை காயப்படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னா தான் நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு அனிமல்ஸும் நம்மளும் அனிமல்ஸ் தான் சோஷியல் அனிமல் எல்லாரும் அனிமல்ஸும் ஒன்று பிஹேவ் பண்ணும் நிறைய உள்ள விடுதுன்னா ஏன் உள்ள விடுது ஏன் உள்ள விட்டுட்டே கிடக்குது அப்படி தான் உள்ள விடும் நான் ஏன் குறைச்சிட்டே கிடக்குன்னு அது குறைக்க தான் செய்யும் உன்னை அப்படி மெதுவாக போகுது அப்படின்னா அது அப்படி தான் போகும் ஸோ மனுஷங்க ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க அதை நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து அதை வந்து பேசணும்னு நம்ம தப்பாக வரும் மானியம் அவ்வளோ சீக்கிரம் ஓடுது அப்படின்னா அப்போ வந்து சிங்கையா இதெல்லாம் பிடிச்சி திங்கு அதோட பழக்கம் வழக்கங்க அப்படி ஸோ அந்த மனுஷன் 2 விஷயம் ஒன்று வந்து வளர்ந்துருக்கும் அப்படி ஸோ சில வீட்டில் வந்து சொன்ன மாதிரி விளையாட்டையும் பழகாமல் வீட்டிலே வச்சு வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரி அங்கே வந்து உலகத்தை தெரியாமல் இருப்பாங்க அப்புறம் 4 பேரோட பழக்கம் பேசணும் தெரியாமல் அது மாதிரி அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவங்க எப்படி வளர்ந்தாங்க எங்கே இடத்துல தப்பாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சந்தைப்பட்டே வளருவாங்க எல்லா இடத்துலையும் நல்லது இருக்குன்னு நல்லதே நினைப்பாங்க இவன் எமர்ஜி கொடுத்தா எங்கனாலும் ரிஸ்க்கு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசு அப்படின்னு நம்ம ஆளு இவன் ஏய் முன்ன பொண்ணு தெரியாத வீட்டுக்கு போயிடாதடா யார்ட்டையும் பேசிடாத நம்ம இருக்கிற இடத்துல தெரியாமல் போகணும் யாராவது பார்த்த உடனே ஏதாவது ஏமாத்திடுவாங்க ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படி தான் சொல்லி வளர்க்குறாங்க ஆனால் வந்து முழுக்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட தான் நம்ம பழகணும் அப்படிங்கிறது எம்எம்ஜியோட ஸ்டைல் நினச்சி மட்டும் பாருங்களேன் இன்னைக்கு எம்ஜியில் இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ குடும்பம் எல்லாருக்கும் ஃப்ளாட் எல்லாம் விட்டு அவங்க வீடு இங்கே இருக்காங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஒரு 6-8 மாதம் போன ஜூன் மாதம் மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாஸ்டரே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் இப்போ அப்படி இல்லைல்ல இப்போ எப்படி ஒரு உறவா இப்போ இன்றைக்கி வந்து மாஸ்டர் இருக்கிற பிளேஸில் நான் இருக்கேன் அவர் கூட உட்காந்து ஒரு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு உறவா ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பாங்க தெரியாது பட் நம்ம பார்த்து பழக நமக்கு என்ன ஸோ வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு கிடையாது ஸ்ட்ரேஞ்சர் வந்து இருக்குன்னா ஆனால் நம்ம கவனமாக மூவ் பண்ணும் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் ரிஸ்க் எடுத்த கண்டு தானே கலை நீங்கள் ரிஸ்க் எடுத்து வந்தக்கிட்டு தானே இன்னைக்கு ரிஸ்க் எடுத்து வந்ததால தான் எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி தான் மாஸ்டர் இன்னொன்று சொல்லுவாங்க எப்பவுமே வந்து எப்பயுமே ஒரே மாதிரி போயிடக்கூடாது சந்தேகப்பட்டு போகணும் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸும் பார்க்குறேன் நம்ம பழகணும் அவங்க சந்தேகப்படும் எப்பவுமே அவர் என்ன சொல்லுவாங்க எம்எம்ஜே கூட வந்து முழுசாக நம்பாதீங்க அதையும் படிங்க சந்தேகப்படுங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு
அதுதான் அது அந்த லெசன் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். எத்தனை வருஷங்களாலும் நம்ம எல்லாரும் எங்கேயும் சிக்கி மாட்டிருப்பாங்களா? வந்து கேட்டோன்னே எம்எம்ஜி ரூல்ஸ் நாளைக்கு சொன்னால் இது பண்ணியா இல்லை அங்கே தான் மாட்டிருக்க நீ. நான் அப்படி முழுமையாக நம்பிட்டேன். ஏன் சொன்னால் நம்ம நம்ப இல்லை 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்பக்கூடாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் சிலவங்க பிகேவியர்ஸ் மாறும். சந்தேகப்பட்டு இருக்கணும். நம்ம வந்து எல்லோரும் கூட என்ன பேசணும் பேசக்கூடாது எப்படி பேசணும் அப்படின்னு நமக்கு இன்னும் ரூல்ஸ் வச்சுருக்கோம். தெரிஞ்சு யாரையும் காயப்படுத்தாமல் பேசுகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எம்எம்ஜியில் இருக்கும்போது பழகும்போது தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் ஏன் தப்பு தப்பாக இருக்காங்க? ஏன் வந்து எல்லாத்தையும் காயப்படுத்திட்டு ஒத்தையிலே நொந்து போய் வாழ்க்கையை அப்படி ஏன் இருக்காங்க அப்படின்னா, படிக்க ரெடி கிடையாது, அவங்க தேடுதல் ரெடி கிடையாது. ஏன் வாழ்க்கை எங்கேனாலும் இடிக்க, பொண்டாட்டி கூட சண்டை வருத, புருஷன் கூட சண்டை வருத, ஃபேமிலி கூட சண்டை வருத, எல்லாம் இடிக்க, பணம் சம்பாரிச்சா நிற்க மாட்டேங்க, என்னது பண்ணி என்ன பிரயோஜனம், நான் ஃபேமிலி கூட வாழ முடியல, இப்படி எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் தேடுனீங்கன்னு வைங்களேன், அது படிப்பு ஒன்று வரும், மென்டார் வரும், அல்லு யார் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா அவங்ககிட்ட வரும். மிஞ்சி மிஞ்சி போனால் நான் யாருனாலும் காரி மூஞ்சி எழுத்துப்போம். என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் சம்பாதிப்பீங்க கரெக்டாக. மிஞ்சி போனால் என்ன செய்வீங்க? சம்பாரித்து பணத்தை சேர்த்து நகை வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீடை கட்டி சொந்தக்காரனை கூப்பிட்டு பால் காய்ச்சி அவனை கடுப்பேற்றி விட்டு, காரம் வாங்கி அவனை கடுப்பேற்றி விட்டு, பிள்ளையை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து கடுப்பேற்றி விட்டு, என் பிள்ளை அங்கே பிடிச்சிருக்காங்க பிடிச்சா பண்ணி அதுக்கு இப்போ கல்யாணம் பிடிச்சி கொடுத்து அது பேரெல்லாம் பார்த்து இதை தவிர என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள்? இதை தாண்டி எதாவது பண்ண முடியுமா? இதை தாண்டி எதாவது நடக்கா? ஆக்டராக இருக்கட்டும், கோடி கூட சம்பாரிச்சு அவர் ரோல்ஸ் ராய் வச்சிருப்பாரு, 4-5 காடி வச்சிருப்பார், திரும்ப படம் நடிப்பார், பணம் சம்பாதிப்பார், அவர் வாழ்க்கை பார்த்து. எம்எம்ஜி மாதிரி எவனா இருக்கானா? எம்எம்ஜி மாதிரி யாரோட வாழ்க்கை மாற முடியுமா? இப்போ நேற்று நான் காலையில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன், ரஜினிகாந்த் உள்ளது. பணக்காரன் வந்துட்டு நல்ல சொத்தும் நல்ல பணமும் இருக்குது, பணக்காரன் நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல குடும்பம், நல்ல அம்மா அப்பா, அப்புறம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதுதான் வந்து நல்ல சொத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. உருவாக்குது யாரு? உருவாக்குது எம்எம்ஜி. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபாலோவராக தானே இருக்காங்க. அவங்க பார்க்குறோம், ரசிகராக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு எதுவும் பண்ணுறாங்க. திமுறா சொல்ல முடியும். ரஜினிகாந்த் கூட நாங்கள் சரி வேலை பார்த்தது கிடையாது, அரசியல்வாதி கூட நாங்கள் சரி வேலை பார்த்து கிடையாது. எத்தனை குடும்பத்து யாரெல்லாம் தெரிஞ்சு எம்எம்ஜிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்பாடா அவங்க வாழ்க்கை பொழைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை இன்னும் வரல தேடிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தேடிக்கிடி எங்கேயாவது பிடிச்சி, இங்கேன்னு இல்லை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல படித்து நல்லபடியாக பொழைச்சிக்கோங்க. அப்போ நாங்கள் எங்கிட்ட வாங்க, நாங்கள் பிடிச்சாலும் சொல்ல மாட்டோம், எங்கேயா படித்து பொழைச்சிக்காங்க, உருப்பட வெளியே பாருங்க அப்படின்னு. சன்ரைஸ் பார்த்தோம், பார்த்துட்டு இது யாராவது அந்த மாதிரி மக்களை பற்றி நினச்சி மக்களை கவனிச்சோம், மக்களை மாற்றுற மாதிரி யாரும் இருந்திருக்காங்களா? யாரும் இருக்காங்களா? யாராவது அரசியலுக்கு கூட பண்ண முடியும், அவங்க ரோடு போட முடியும், ரோடு பண்ண முடியும், வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க முடியும். நிஜமா மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சிஸ்டம், இது வந்து ட்ரைனிங்லாம் சொல்ல முடியாது. லைஃப்பில் எப்படி வாழணும், வந்து எப்படி இருக்கணும், வாழ்க்கையை வந்து சொல்லித்தரதுக்கான ஒரு ஸ்கூல் தான் இந்த எம்எம்ஜி. எங்கேயாவது அது நடந்திருக்கா? வேற அப்படியே ஃபேஸ்புக்கில் வந்தாலும் சரி, அவங்க கோட்டை கிட்ட போட்டு மேடல்னு அவர் பேசிட்டு அவர் ஸ்டார் ஆகிட்டு போயிடுவார். உண்மையிலே இறங்கி வச்சு இந்த மாதிரி கலை கூட்டு வாங்க சன்ரைஸ் பார்க்கலாம், அப்புறம் என்னாச்சு கலை என்னாச்சு லைஃப் எப்படி போய்ட்டுருக்கு, இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நீங்கள் பேசுகிறீங்களா? அங்கே தான் உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். கரெக்டாக நம்மள இருந்தால் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம் நம்ம. எம்எம்ஜி ஃபீலிங், எம்எம்ஜி வந்துட்டு இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களோட மாஸ்டர். சன்ரைஸ் ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. நிறைய மாஸ்டர் கிட்ட நிறைய இன்னும் படிக்கணும், நிறைய மெச்சூர் ஆகணும், கற்றுக்கணும், அப்படி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும். எம்எம்ஜி ஸ்டைலில், எம்எம்ஜியோட கல்ச்சர் ஸ்டைலில் அப்படி போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை. எப்படின்னா எனக்கு இப்போது ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, அந்த கல்ச்சரில் எல்லாம் அந்த கல்ச்சர்லேயே ஊறி போயிட்டு அப்படியே இருக்கிறதால ஒரே ஒரு அந்த பதில் தான் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து மாஸ்டர் உருவாக்கியிருக்காங்க. சும்மா இல்லை, பெரிய சாம்ராஜ்யம் அது. இப்போ தான் என்னோடய ஜேர்னி வந்து கொஞ்சமாக ஒரு பார்ட்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து தொடக்க வந்து படிச்சுட்டே இருக்கணும், எம்ஜி கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் வாழணும், இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். மார்னிங் வரணும், சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா அது இந்த மாதிரி மலை பகுதிக்கு நடந்துச்சு. இப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றனோ ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அதுக்கு இப்போலேருந்தே என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. மாதிரி வாழ்க்கையாக வாழணும் ஆசைப்பட்றீங்க, இப்போலேருந்தே அங்கங்கே எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு வாழ முடியுமோ வாழ ஆரம்பிக்கணும். அது நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் நடக்கும். அந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க கூட போய் இருந்து ட்ராவல் பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயம் படிக்க முடியும். மனுஷங்களும் அப்படி தான் படிக்க முடியும். ஜூம்லேயும், யூடியூப்லேயும், ஃபேஸ்புக்லேயும், வீடியோலையும், வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் அதெல்லாம் படிக்க முடியாது. அல்டிமேட்லி ஒன்றே எல்லாரும் கேள்வி என்னென்னா, சந்தோஷமாக இருக்கீங்க?
பணம் சம்பாதிச்சு செழிப்பாக வச்சிருக்கா, சுற்றி சொந்த பந்தம்லாம் இருக்கா, உனக்காக என்ன வேணாலும் பணத்தை கூட்ட இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோதான் பாயிண்ட். இது இல்லையா அப்போ பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது. எங்கே தேடி படிக்கணுமோ யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டு மாற்றுங்க. சொல்யூஷன் தேடினா கிடைக்கும், தேடாமல் கிடைக்காது. நேற்று கூட இந்த கேமராவில் ஒரு விஷயம் எனக்கு சரி, இதுக்கு முன்னாடி கேமரா வாங்கி அதை சரி பண்ணல, அப்படி விட்டுட்டேன். நேற்று பயங்கர இன்னும் பெரிய விஷயமா இருந்துச்சு, கண்டிப்பாக பண்ணி அவனு தேடி பிடிச்சா பண்ணிட்டேன். ஒரு தேடுதல் வந்து வரும்போது தான் இருக்கும். இப்போ நாங்கள் வரும்போது ட்ராக் இருந்துச்சு, அந்த ட்ராக் இருக்கலாம், அதில் நின்றுருக்கேன். நானும் வரேன் காலையில், நான் சும்மா அப்படியே ஜானிங் வரதுக்கு வருவேன், அப்படி பாட்டு கேட்டு காலை காலை தென்றல் அப்படின்னு பாட்டெலாம் பாடிட்டு அப்படியே அழகாக பச்சை பச்சை அப்படி பனியில் அப்படி பாட்டு கேட்டு உட்காந்துருப்பேன். கேட்டு அடிச்சு போட்டுப்பேன். நானே மட்டும் உட்காந்துட்டு இருக்கேன், நான் உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாம் உட்காந்து ஒருத்த மட்டும் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவன் எந்திரிச்சு உள்ளே போயிட்டு, ஏன்னா அந்த டைம் போயிட்டு வண்டி போயிட்டுனா டக்குன்னு திறக்கணும், அவன் திறக்கவே இல்லை. இன்னொரு வண்டி வரும்னு பார்த்தா வண்டி வரவில்லை. அப்போ இவ்வளோ ஆச்சுன்னு ஒருத்தன் இறங்கி போய் உள்ளே போய் பட்டாமல் தூங்கிட்டான். அவன் கேட்ட திறந்து விட்றேன், அவன் தட்டியா கேட்ட தட்டுறா அப்படின்னு. ஓ அதுக்கப்புறம் தெரிஞ்சான். அப்புறம் தெரியுதான் வேலைக்கு போகிறவன். நம்ம ஜாலியாக எங்கேனாலும் போவோம், நமக்கு தேடுதலே இல்லை. அவனுக்கு தேவை இருக்குது, அவனுக்கு வேலைக்கு போகணும். அதனால அவன் துருதுன்னு இருக்கான், கண்டுபிடிச்சான், அவனை தட்டினா எழுப்பினா. என்னை விட்டா நான் இன்னும் 2 மணி நேரம் அங்கே உட்காந்து பாட்டு கேட்டு அப்படி உட்காந்துருப்பேன். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு சொல்யூஷன் தேடு. அது கண்டிப்பாக எனக்கு தேடி ஆகணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லாட்ட இப்படியே போகிற மாதிரி போயிட்டு அடி தண்ணி சண்டை போட்டு உலகம் சரி கிடையாது, அது சரி கிடையாது, வாழ்க்கையை நாசமாக்கி 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அப்படிலாம் போகிற ஆட்கள் இருக்காங்க.